உங்களுக்கு தரமான ஒரு ஸ்பாட்டு தான் வந்திருக்கும். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிடி மியூசியம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் தான் வந்திருக்கும். வீக்கெண்டுனால இங்கே வந்துட்டு கூட்டம் கம்மியாக இருக்குனீங்கன்னா, பகல் வந்தீங்கன்னா உண்மையாக கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. 170 என்ட்ரி டிக்கெட்டு, 200 எடுத்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸிபிஷனோட சேர்த்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் கார் மியூசியத்தில் இருக்கேன். உண்மையாகவே பழைய கார் எல்லாமே வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மாடிக்கு வச்சுருக்காங்க. உண்மையாகவே ஒரு காரும் நாளாக நிறைய கார் இங்கே உள்ளதெல்லாம் பார்க்கல. உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. நான் எல்லாமே வீடியோவில் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். போகண்டாது ஹாஃப் இப்படி கார் ஸ்டேரிங்கே பிடிக்க கூடாது. இப்படி பிடிச்சா எப்படி லாக் ஆகிடும் கையை. அப்புறம் என்ன பண்ணுவோம், விட்டு உள்ளே விட்டு ஆகணும். இவனா லாரி ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கான். அது மாதிரி இது ஸ்டடி. இது ஸ்டடி விடுங்க. ஒரு நிமிஷம் விடுங்க. சொல்லி கொடுத்தா போதும். இல்லை, இது ஸ்டடினா இப்போ இருக்கணும். ஓகேவா? இப்போ ரைட்டு திருப்பு, லெஃப்ட்டு திருப்புங்க. அது மாதிரி அப்படியே ரிவர்ஸ் இழுத்தீங்கன்னா செகண்டு. மெதுவாமாம்மா. இது ஃபஸ்ட்டு மாமா. அப்படியே ரிவர்ஸ் அதே ரிவர்ஸ் தான் செகண்டு. திருப்பி இப்படி விட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா தேர்டு. அதே மாதிரி போட்டிங்கன்னா ஃபோர்த்து. இது வந்து ரிவர்ஸ் வந்து இப்படி வந்துட்டு மெதுவாக போகணும். அப்படியே பின்னாடி செகண்டு. திருப்பி இப்படி இப்படி இல்லை, இப்படி வந்துட்டு இப்படி தேர்டு. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜிடி மியூசியம் தான் சொல்லிட்டு கார் மியூசியம் தான், கோயம்புத்தூர் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கார் வந்து பழைய வெரைட்டி கார் வந்து நிறையவே இருக்குது. இது வந்துட்டு நான் ஸ்பாட்லேயே வந்துட்டு வீடியோ வந்து ஆடியோட கொடுக்குறேன். அதனால் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஃபியட் 600, ஃபியட் 500. இந்த நம்பர்லாம் பார்க்குறப்ப உண்மையாக ஆசையாக இருக்குமாங்களா? அப்படி இருக்குது டிஎம்டபிள்யூ எல்லாமே. $170 டிக்கெட் எடுத்து, $200 டிக்கெட் எடுத்து இப்போ வந்து நம்ம மியூசியம் பார்த்துட்ருக்கோம். அப்போ உள்ள ஒர்க்ஸ் சிம்பிள் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. சிவா, அந்த பைக் எடுத்துகிட்டு போயிடுவோமா? அப்போ உள்ள இது பாரு சிவா, இது நான் பார்த்ததே இல்லை சிவா இது வரைக்கும். இது BMW C1. இது பாருங்க சிட்டி EL. இது வந்துட்டு நான் வந்து பார்த்ததே கிடையாது மாமா. ஐயோ கத்திவிட்டேன். இந்த வண்டி வந்து நான் பார்த்ததே கிடையாது. சிட்டி ELலாம் 1997 ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஆட்டோவா இல்லை சைக்கிளா? டாப் ஸ்பீடு 39. இதோட டாப் ஸ்பீடு மெர்சிடிஸ் பென்ஸு. சிவா, மெர்சிடிஸ் பென்ஸு. அதான் படைய பார்க்காது. ஆனால் இதை பாரு சும்மா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கம்மா. அதான் நானும் சொல்கிறேன். உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? மாமா கேரளாலாம் ப்ரீமியம் கலெக்ஷன் எல்லாமே வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி. உள்ள டிவிலேருந்து எல்லாம் இருக்குது பாருங்க. அப்போ வச்சுருந்தாங்க டிவி, கிளாஸ் மட்டும் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சுக்கா சொல்கிறேன்? உள்ளெல்லாம் எரி பண்ணுறாங்க. பத்மினி இங்கே பாரு சிவா, அப்போலாம் 50 லிட்டர் நினைக்கிறேன் சிவா. பேக்கெட் சூப்பர் லைட் MOL. ஐயோ, ஓல்டு மொபைல் டெல்டா பீப்புள்ஸ். சிவா, இது பார்க்கலாம் எந்த ஒரு ரீஸ்டோரேஷனும் பண்ணாமல் இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட் டோர் எவ்வளோ அழகாக இருக்கா போல வண்டிலாம். சின்னோண்டு. ஆமாம், இப்போ உள்ள வண்டிக்கே ஸ்பேஸ் இல்லை உள்ள, அது இதுங்கிறோம். அப்புறம் எத்தனை இருக்கு பாரு வண்டி. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ரேசிங் கார் ஜெயிச்சிருக்கு.
ஆமாண்டா ஒரிஜினல் தான். அப்படியே மியூசியத்துக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. வா இதுலலாம் ஆக்சிடென்ட் ஆனால் அவ்வளோதான்டா அது. மாமா எங்கடா போனாங்க? சீரட்டியா? சாரி, எதுவும் தப்பாக முடிச்சிருந்தா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. மாதிரி மசிரெட்டின்னு இருக்குது. நம்ம இந்திய நாட்டோட காரணம் நினைக்கிறது. ஒரு வண்டிக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே அவங்க ஃப்ரீ அசம்பிள் பண்ணி காமிச்சிருக்காங்க.